நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இனிமே எங்க ரெண்டு பேருக்கு இடையில எந்த உறவுமே கிடையாது. நான் கட்டின தாலிய நானே கழட்டிட்டேன். நீங்க கவலைப்பட வேண்டாம். உங்க பொண்ணு அங்க சந்தோஷமா வாழ்வா. நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? நான் ஒரு வேஸ்ட், எதுக்கும் தேவைப்படாத வேஸ்ட். என்னை பத்தி நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டாம். நான் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பாரமா இருக்க மாட்டேன். எல்லா உறவுமே இதோட முடிஞ்சு போயிடுச்சு. நானே தான் கெடுத்துக்கிட்டேன் என்னோட வாழ்க்கைய. அதனால நான் யாரையுமே குறை சொல்ல விரும்பல. நான் போயிட்டு வராமா? அக்கா இதுக்காக மனு அங்கிள வேணான்னு சொன்னாங்க. அனு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? உன்கிட்ட நான் சொன்ன எல்லாத்தையுமே மறந்துட்டல்ல? உன்னை காதலிச்சு உன் கழுத்துல தாலி கட்டினவன நீ தூக்கி போட்டுட்ட. உன் கழுத்துல தாலி கட்டினதுனாலதான் அவன் இத்தனை நாளா கஷ்டப்பட்டுட்டு இருந்தான். உனக்கு எப்படி அனு மனசு வந்துச்சு அவனை தூக்கி போடுறதுக்கு? நீ செஞ்சது பெரிய தப்பு. பாவன் கூட சொல்லுவ. எந்த நம்பிக்கையில நீ அவனை தேடி போன? உனக்கு ஞாபகம் எல்லாம் திரும்ப வந்துருச்சுன்னு தானே நீ சொன்ன. நீ படிச்சதெல்லாம் மறந்துட்டியா? உன் மனசுல இதுதான் இருந்துச்சுன்னா நீ முன்னாடியே அவன்கிட்ட சொல்லி இருக்கணும். இப்படி ஒரு நாடகத்தை ஆட வேண்டிய அவசியமே இல்ல. அவன் வந்து இங்க எல்லாத்தையும் சொன்னப்போ திரும்ப ஒரு வார்த்தை கூட என்னால பேச முடியாம நான் அமைதியா நின்னுட்டேன். நீ ஏமாத்தினது மனோவை மட்டும் கிடையாது, இங்க எல்லாரையுமே ஏமாத்திட்ட. நீ அவன் கூட தான் வாழணும்னு நீ ஆசைப்பட்டினா அப்புறம் எதுக்காக நீ அவனை விட்டுட்டு இங்க ஓடி வந்த?
நீ அங்க அவன் கூடவே இருந்திருக்கலாம்ல. மனோவை நீ தூக்கி போட்டுட்ட. பல வருஷமா உனக்கு காதலிச்ச நீ அவனை ஒரு நிமிஷம் கூட அவனை பத்தி யோசிக்காம நீ தூக்கி போட்டுட்டல்ல. அவனோட சாபம் உன்னை சும்மா விடாதனு. இதுக்கான தண்டனைய நீ கண்டிப்பா அனுபவிப்ப. இந்த காயம் அவ்வளவு சீக்கிரமாலாம் ஆறாது. நான் எல்லார்கிட்டையும் இப்ப என்ன சொல்லுவேன்? மனோவோட அப்பா அம்மா கிட்ட நான் என்ன ஆறுதல் சொல்லுவேன்? நீ அசிங்கப்படுத்தினது அவங்களையும் சேர்த்துதான். நான் இதுவரைக்கும் செஞ்சது எல்லாமே உனக்காக தான், உன்னோட நல்லதுக்காக மட்டும்தான். ஆனா உன்னால அதை புரிஞ்சுக்கவே முடியல. உனக்கு நல்லதையும் கெட்டதையும் புரிஞ்சுக்கிறதுக்கான அறிவு கொஞ்சம் கூட இல்லாம போயிடுச்சு. மனோவை மட்டும் இல்ல, நீ எங்களையும் தூக்கி போட்டுட்டுதான் போயிருக்க. நீ இனிமே இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது. இனிமே உனக்கு யாருமே இல்ல. அப்பா அம்மா அம்மு உனக்கு யாருமே கிடையாது. மனோவை எப்படி நீ மறந்தியோ அதே மாதிரி எங்களையும் நீ மறந்துரு. என்னங்க, இங்க யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. என் தங்கமே, எப்படிடா இருக்க? கடைசியில நீ எங்களெல்லாம் தேடி வந்துட்டல்லப்பா. அம்மாவே அப்பாவே தூக்கி போட்டு போனீங்க. அன்னைக்கு பண்ணது தப்பாயிருச்சுன்னு இப்ப புரிஞ்சதில்லண்ணா. நீ வாய மூடி. தேவையில்லாததெல்லாம் சொல்லி என் பையனை கஷ்டப்படுத்தாத. அவ்வளவு நீங்க திட்டாதீங்கம்மா. அது எல்லாத்தையும் நான் கேட்டுதான் ஆகணும். உன்னை அவங்க அங்கிருந்து அனுப்பி விட்டாங்களா இல்ல நீயா அங்கிருந்து கிளம்பி வந்துட்டியா? அன்னைக்கு உங்களை கூப்பிட அம்மாவும் அப்பா வந்திருந்தாங்கல்ல, அன்னைக்கே நீங்க அவங்க கூட வந்திருக்கணும்னா. அப்படி பண்ணிருக்கணும்னு எனக்கு இப்ப தோணுது. புத்தி இல்லாத அப்ப நான் நினைச்சேன் அணுவால என்ன மறக்க முடியாதுன்னு. அவ மனசுல நான் தான் இருப்பேன்னு நான் நினைச்சேன். கிரண் அவளை கட்டாயப்படுத்தி தான் அவ வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்கான். ஆனா அணு எப்படியோ அங்கிருந்து திரும்ப வந்துட்டா.
ஆனா அவ மனசுல கிரண் தான் இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா, கிரண் கூட வாழத்தான் அவ ஆசைப்படுறான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நானே அவளை கிரண் வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டேன். அவளை பத்திரமா நான் கிரண் கிட்ட ஒப்படைச்சிட்டு நான் இங்க உங்ககிட்ட வந்துட்டேன். என்ன ரொம்ப அழகா ஏமாத்திட்டாங்க. அணுவுக்கு நல்ல வாழ்க்கை கிடைச்சதுல, அவ நினைச்ச மாதிரி நடந்துடுச்சுல்ல. பெத்தவங்களெல்லாம் மறந்து ஒரு பொண்ணுக்கு நான் அன்பை அளவுக்கு அதிகமாவே கொடுத்துட்டேன். அதுக்கான தண்டனை தான் இது. அப்படிதானப்பா? அட விடுறா அதெல்லாம். அவளுக்கு நீ தேவையில்லைன்னா அப்புறம் உனக்கு எதுக்கு அவ? இந்த அன்புங்கிறத கட்டாயப்படுத்தி வாங்க முடியாது, அவங்களா கொடுக்கணும். தூக்கி போடுற அவளை நீ. இதோட உன் வாழ்க்கை முடிய போறதில்ல. அவளை விட ஒரு அழகான பொண்ண அம்மா நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன். எல்லாருக்கும் முன்னாடி நான் இப்ப ஒரு ஜோக்கர் ஆயிட்டேன்ல. பரவாயில்ல, எனக்கு யாரும் இல்லைனாலும் நீங்களாவது இருக்கீங்கல்ல. நான் திரும்ப இந்த வீட்டுக்கு வந்தா அணுவையும் கண்டிப்பா கூட்டிட்டு தான் வருவேன்னு உங்க 2 பேருக்கிட்டையும் சொன்னேன். ஆனா அவ என்ன வேணான்னு தூக்கி போட்டுட்டா. நான் இப்போ தனியா தான் வந்திருக்கேன். நான் தோத்து போய் வந்திருக்கேன். நீங்க 2 பேரும் என்னை அவமானப்படுத்த மாட்டீங்களே? அசிங்கப்படுத்துவோமா? நீ என்னப்பா பேசிக்கிட்டு இருக்க? எனக்கு இப்ப ரொம்ப அவமானமா இருக்குப்பா. என்ன அவ வேண்டான்னு சொல்லி தூக்கி போட்டுட்டா இல்லையா? எல்லாருமே சிரிப்பாங்க, என்னை அவமானப்படுத்துவாங்க. நான் இப்ப தனியா இருந்தேன்னா கண்டிப்பா என்ன ஏதாவது பண்ணிப்பேன். அப்படி எதுவும் நடக்கக்கூடாதுன்னு நினைச்சுதான் நான் எதை பத்தியும் நினைக்காம உங்களை தேடி வந்தேன். பத்மா, நாம சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் சொல்லிட்டோம். அவ அதை கேட்கல. நம்மளால என்ன பண்ண முடியும்? நீ இப்படி அலறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. மனோவை பத்தி நினைக்கும் போது கஷ்டமா இருக்குங்க. இதுக்கெல்லாம் காரணம் நான் தானே. தேவையில்லாம பண்ணிட்டோமேன்னு எனக்கு இப்ப தோணுது. அவ இப்படி என்னை ஏமாத்துவான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்லைங்க. நடந்தது நடந்துருச்சு. அவளுடைய விருப்பம் அதுதானா, அது அப்படியே நடக்கட்டும். கிரண் இப்பெல்லாம் பழைய மாதிரிலாம் இருக்கிறது இல்ல. அவன் திருந்திட்டான். கொஞ்ச நாள் நானும் அவன் கூட வேலை செஞ்சல, அவன் ஆளே மொத்தமா மாறிட்டான். நீ சொன்ன மாதிரி பிஹேவியர் எதுவுமே இல்லை. அப்புறம் நான் உன் கூட சேர்ந்து கொஞ்சம் மிரட்டின உருட்டின தவிர மற்ற எதுவும் பண்ணவே இல்லை. ஆனா அவன் மேல எந்த தப்பு இல்லைன்னு எனக்கு தெரியும். அனு இப்ப அவனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல. அந்த கிரண் மேல ஏதாவது தப்பு இருந்திருந்தா அவன் கூட போயிருப்பாளா? நீங்க சீக்கிரமா மாறிட்டீங்க. மனோவை மறந்துட்டீங்க. என்னால அப்படியெல்லாம் மாற முடியாது. மாறணும், உண்மையை ஏத்துக்கணும். நாம அடம் பிடிக்கிறதுனால என்ன ஆக போகுது? அணுவை மன்னிக்கணும். அவளுடைய அப்பா அம்மாவை நம்ம இதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். என்னால அது முடியாது. அவ்வளவு சீக்கிரமா அவளை என்னால மன்னிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அவ என்ன கஷ்டப்படுத்தி இருக்கா. ஏய், சின்ன குழந்தை மாதிரி நீ இப்படி அடம் பிடிக்காத. அணுக்கு போன் பண்ணி எல்லாத்தையும் பேசணும். அப்புறம் அணுவும் கிரணும் ஒன்னா வாழணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் அம்மு இங்க இருக்க கூடாது. அது நல்லது இல்ல. அம்மு அவங்களோட குழந்தைதான்ற உண்மையை சொல்லணும். குழந்தைய அவங்க கிட்ட கொடுக்கணும். அம்மு அவங்க கூடயே வாழட்டும்.
இல்லைன்னா அந்த குழந்தையோட சாபத்தை நீ இன்னும் அனுபவிக்க வேண்டியதா இருக்கும். நானே அனுபவிச்சுக்கிறேன், எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிறேன். இருந்தாலும் நான் அவளை மன்னிக்கவே மாட்டேன். அவளுக்கு இனி இப்படி ஒரு அம்மாவே இல்லை. பால் அங்க வச்சிரு. அன்னைக்கு நான் எதிர்பார்ப்போட இருந்தேன், அதான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சேன். இப்போ திடீர்னு என் எதிர்க்க வந்து நிக்கிறேன். அதனால தான் இந்த ரூமை என்னால் ரெடி பண்ண முடியல. இதுவே போதும். ரொம்ப நாள் ஒன்னா வாழ்ந்தவங்க தானே நாம. அப்போ சொன்னதை மறந்துட்டியா? இன்னைக்கு நம்ம முதலிரவு மாதிரின்னு. என்னால அலங்காரம் பண்ண முடியாம போயிருச்சு. ஆனா நீ இந்த ரூமை கிளீன் பண்ணி வச்சிருந்திருக்கலாம். பாத்தியா இங்க எவ்வளவு டஸ்டா இருக்குன்னு. நான் பெட்ஷீட் எல்லாம் மாத்திட்டேங்க. அது ரொம்ப நல்லதா போச்சு. நான் இன்னைக்கு தானங்க இங்க வந்திருக்கேன். ரூமை கிளீன் பண்றதுக்கோ சமைக்கிறதுக்கோ அந்த மாதிரி ஒரு மனநிலைமையில நான் இல்லைங்க. என்னோட நிலைமைய கொஞ்சம் நீங்க புரிஞ்சுக்கணும். என்னாச்சு உனக்கு? உன் சந்தோஷத்தை எல்லாத்தையும் உங்க வீட்லயே விட்டுட்டு நீ மட்டும் தான் இங்க வந்திருக்கியா என்ன? ஏங்க இப்படியெல்லாம் பேசுறீங்க? நீ அப்பவே இப்படிதானே. நான் கிளாஸ் எடுக்கும்போது இப்படிதான் இருப்ப. நான் சொல்றதுக்கெல்லாம் ஏதோ இப்படி தலையாடிட்டே என் முன்னாடி வந்து உட்காருவ. ஆனா உன் மனசு வேற எங்கேயாவது இருக்கும். சாதாரண முக்கோணத்தோட அளவை யூஸ் பண்ணி அதோட பரப்பளவை உனக்கு கண்டுபிடிக்க தெரியுமா? காது கேக்குதா இல்லையா? கேட்டதுக்கு பதில் சொல்லு. இல்ல. இதுதான் நான் கேள்வி கேட்டா உன்கிட்ட இருந்து வர பதிலே. தெரியாது தெரியாது தெரியாது. அதுக்கு என்ன காரணம்? உன் மனசு கிளாஸ்ல இல்ல, வேற எங்கேயோ சுத்திக்கிட்டு இருக்கு. இந்த கேள்விக்கான பதில நான் அன்னைக்கே சொல்லிட்டேன். உனக்கு அது அப்பவும் தெரியாது, இப்பவும் தெரியாது. நீ இப்போ இங்கதான் இருக்க, அதுவும் ஏன் கூட, என்னோட ரூம்ல. உன் மனசும் அப்போ இங்கதான் இருக்கணும். அதை தவிர வேற எங்கேயுமே போக கூடாது, புரியுதா? அது நான் சும்மா சொன்னேன். பேசாத. உனக்கு புரிஞ்சுதான்னு கேட்டேன், அதுக்கு மட்டும் நீ பதில சொல்லு. புரிஞ்சது. சரி, அப்ப நீ முதல்ல ரூமை கிளீன் பண்ணு, அதுக்கப்புறமா படுக்கலாம். ஒரு சின்ன தூசு கூட இங்க இருக்க கூடாது. பால் எடுத்துட்டு வந்திருக்கா, முதல்ல ரூமை கிளீன் பண்ண, அப்புறம் பாலை குடிக்கிறத பத்தி யோசிக்கலாம். உங்களுக்கு என்னங்க ஆச்சு? திடீர்னு இப்படி மாறிட்டீங்க. சொல்லு, யார் மாறினா? நான் அப்பவும் இப்பவும் ஒரே மாதிரி தான் இருக்கேன். அப்படி மாறலாம் என்னால முடியாது, எப்பவும் முடியாது. 10 நிமிஷம் ஒரு சில கணக்குக்கு பதில் கண்டுபிடிக்க டைம் கொடுப்பான்ல, அதே தான் இதுவும். 10 நிமிஷத்துக்குள்ள நீ எல்லாத்தையும் கிளீன் பண்ணணும், புரியுதா? இது வரைக்கும் அவர் என் முன்னாடி நடிச்சிட்டு இருந்தாரா? என்னாச்சு இவருக்கு?
பழைய அதே கிரண் சார். நீயும் லேப்டாப்ல தூண்டில் போட்டு ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்க. ஏதாவது கிடைச்சதா? என்ன நீங்க அப்படி சொன்னாலும் அவனுக்கு ஒண்ணும் புரியாதுங்க. புரியுற மாதிரி சொல்லுங்க. இங்க பாரு, நான் பெத்த மகனே, உன் மனசுக்கு பிடிச்ச பொண்ணு இதுல யாராவது உனக்கு கிடைச்சாங்களா? நிறைய பொண்ணுங்களோட போட்டோவை பார்த்தேன், ஆனா எனக்கு எதுவுமே பிடிக்கல. டேய், எனக்கு தெரிஞ்ச புரோக்கர் ஒருத்தர் இருக்கான், அவன்கிட்ட நான் சொல்லி வைக்கிறேன். அவன் நிறைய பொம்பளை பிள்ளைங்களோட போட்டோ வச்சிருக்கான். நீ அவன் காட்டுற பொண்ணை போய் பாரு. உன் மனசுக்கு பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணலாம். அதுக்கு அவன் பகல்ல தூங்காம இருக்கணும்ல. அது சரி. நடு ராத்திரியில பொண்ணு பார்க்க போக முடியுமா? இந்த புரோக்கர் கூட சேர்ந்து பொண்ணு பார்க்கறதுக்கு சுத்துறதுலாம் எனக்கு பிடிக்காது. நாங்க எங்களுக்கு தெரிஞ்ச நிறைய பொண்ணுகளை பத்தி உனக்கு சொல்லிட்டோம், போட்டோவையும் காட்டிட்டோம். அது எதுவுமே உனக்கு பிடிக்கல. இதுல தேடியும் ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. புரோக்கர் கூடவும் நீ போக மாட்டேங்கிற. இனி என்னதான் பண்ண போற? நான் கொஞ்சம் லாங் ட்ரிப் போலான்னு யோசிக்கிறேன். எதுக்கு? வெள்ளக்காரிய கட்டிக்க போறீங்களா? எஸ், யூ ஆர் கரெக்ட். இத பாரு, என்கிட்ட நீ அடி வாங்க போற. கோவப்படாதீங்கம்மா. உன்னை அமெரிக்காவில இருந்து இங்க கூட்டிட்டு வந்தது நீ எவகிட்டையாவது மாட்டிக்காம இருக்கதா? எனக்கு நீங்க இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க. என்னோட டார்லிங் இந்த பூமியில எங்கேயோ எனக்காக காத்துக்கிட்டு இருக்கா. சீக்கிரமாவே என் கண்ணு முன்னாடி அவ வருவா. முன்னாலெல்லாம் அமெரிக்க மாப்பிள்ளைன்னு சொன்னா பொண்ணுங்க தேடி வருவாங்க. இப்போ அதுக்கும் மதிப்பு இல்லாம போச்சு. உங்க சொந்தத்துல உனக்கு தெரிஞ்ச பொண்ணு ஏதாவது இருக்காமா? இருக்கு. யார் அது? அது நான் தான். நீயா? நல்ல பொண்ணு. குட் மார்னிங் அனு. குட் மார்னிங். என்கிட்ட அப்பெல்லாம் ஒரு பழக்கம் இருந்தது. இந்த காஃபியை குடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் ஜாகிங்கே போவேன். அது எதையும் இன்னும் மறக்கல. மறந்திருந்தா நான் எடுத்துட்டு வந்திருப்பேனா? அதுவும் கரெக்ட் தான். என்னோட பழக்க வழக்கத்தை நீ மறக்கவே இல்லை. ஆனா என்னோட ஒரு சில எண்ணங்கள், நம்பிக்கைகள், அது எல்லாத்தையும் நீ மறந்துட்டல்ல. இல்லைன்னா நீ இந்த மாதிரி என் முன்னாடி வந்து நிக்க மாட்டல்ல அனு. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.